அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. செல்வம் பற்றி 5வது காணொளி. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகத்தான் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வைன் கல்ல. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான அமல் எதுவென்று சொன்னால், குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்கின்றோமே அந்த அமல்தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒரு செல்வந்தர் அவர் மாதந்தோறும் பள்ளிக்கோ அல்லது ஒரு மதரசாவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ ஒரு தர்ம பொருளை கொடுத்து வருகிறார், ஒரு தொகையை கொடுத்து வருகிறார். அந்த மாதத்திலே அவர் நினைத்த அளவிற்கு லாபம் அவர் அடையவில்லை என்ற போதிலும் கூட அவர் அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து தர்மம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த தர்மம் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த தர்மமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஐயோ நமக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, நம்ம என்ன செய்கிறது, நம்ம எப்படி தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசிக்காமல், இருக்க செல்வத்தில் நம்ம மாதந்தோறும் கொடுக்குறோம், நம்ம கொடுத்தாகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் கொடுத்தார் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நபரை மிகவும் பிரியப்படுகிறான். ஏனென்று சொன்னால், குர்ஆனிலே கூட 3வது வசனம் 134வது அத்தியாயத்திலே இறைவன் கூறுகிறான். அதாவது அந்த வசனத்திலே பயபக்தி உடையவர்களை பற்றி பேசி வருகின்ற பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, அந்த பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் தன்னுடைய இறைவனுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்கள் என்று கூறுகிறான். அதனுடைய ஆயத்தினுடைய கடைசியிலே இறைவன் கூறுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நற்காரியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மிகவும் பிரியப்படுகிறான் என்று கூறுகிறான். எனவே செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு சோதனைக்காக வேண்டி இறைவன் அவரிடத்திலே அந்த செல்வத்தை பிடுங்கி விட்டானேயானால், அந்த நிலையிலேயும் அவர்கள் தர்மம் செய்தால் அது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. அந்த காரணத்தின் மூலமாக எதை நாம் இழந்தோமோ அதை பன்மடங்காக இறைவன் மீட்டி தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.